இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராணி ஜிஎம் கொண்டு ஆட போகிறோம். அதுவும் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட தான் ஆட போகிறோம். அவர் தான் இப்போ சொல்ல போகிறாரு. அவருக்கு தான் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போது நம்மளுக்கு கிரியேட் பண்ண சொல்லிக்கிறாரு. நம்ம முதல்ல ஏன்னு போடுவோம், வரல. அதுக்கப்புறம் என்ன போடலாம், எஸ்ன்னு போடுவோம். டின்னு போடலாம். சரி, அப்போ கூட வரல. சரி, ஓஜின்னு போடுவோம். இந்த வாட்டி வருதான்னு பார்க்கலாம். கிரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுகிறோம். அவர் வந்தால் நம்ம ஸ்டார்ட் அடிச்சிடலாம். வரமாட்டார் அவர், பொறுமையாக வராரு கைஸ். அவர் இன்னும் வராமல் வெயிட் பண்ணுகிறாரு. வந்துட்டார் கைஸ். நம்ம ஸ்டார்ட் அடிக்கலாம். கேள்வி பார்த்தீங்களா, சொட்டை கேள்வி. இவங்க தான் நம்ம சொட்டை கேள்வி. எதில் நிற்குதான் நாம், இவங்க தான் சொட்டை கேள்வி கைஸ். சொட்டை கிளி குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்களாம். நான் கெத்து நினச்சினிக்கிறீங்க அவங்களாம், சரியான கெத்து. டே 1 வந்துச்சு கைஸ். நம்ம பேசினதுக்குள்ள டே 1ல் என்ட்ரன்ஸ் ஆகிறோம். நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா தான் எழுந்துக்கிறோம். இந்த ரூமில் எதுவுமே கிடைக்காது தெரிஞ்ச மாரி. இவன் பராக் பார்த்துனே ஓடுறான். இவருனா கட்சி இதுன்னு தெரில. நாம் போய் தனியாக தேடலாம். இந்த வெஞ்ச் வச்சு நான் என்ன பண்ணுறது, அது கார் எஸ்கேப்புக்கு தான் யூஸ் ஆகும். நம்ம கீழே போவோம். கிளி வருதுன்றாரு. நம்ம கொடுக்குன்னு போவோம். ஓப்பன் பண்ணுறதுல அவன் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஏன்டா இலைய எப்படி பண்ணுற பா, வெறுப்பாகுது. கிளிக்கு தான் நம்ம நின்றுக்குறோம். கிளி வந்துச்சுன்னா ஓட்டணும். கிளி வராது இந்த இடத்துக்கு. ஆனால் கிளி ஒரு தண்டச்சோறு. என்னடா கேம் விட்டு வெளியே தெளிச்சா? நம்ம ஃப்ரெண்டு வெளில வந்துடுவார். நாங்கள் கேம் விட்டுலாம் வெளில தள்ளுது. நான் கேம் இது ப்ரோ ஷிடு. சரி, நம்ம ஃப்ரெண்டு கிரியேட் பண்ணுறாராம். நடுவில் ஆடு வருது. ஷிடு, இந்த ஆடு வேஷம் நம்ம இருக்கிறோம். நாம் தான் எப்பவுமே நாம் தான். என்ன சொல்கிறான், சொல்ல மாட்டான். நீ இந்த பையன் வேற சொல்ல மாட்டாங்க ஐஸ். இப்போதான் சொல்கிறான். சும்மா டைப் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க. சும்மா பார்த்துன்னுக்குறோம். நீ எந்த மேட்ச்ரா சொல்கிறான்னு தெரில. அவன் கிரிக்கெட் மேட்ச் சொல்கிறானா, என்ன மேட்ச்னு சொல்கிறா தெரில. ஓ மேக்ஸா, சப்ஜெக்ட் மேக்ஸுன்றான். டைப் பண்ணிக்கலாம். நாம தான் அவனோட லேட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் அடிச்சிடுவார் அவர். கிளியே சொட்டை கழிவி நீ நாட்டை எஸ்கேப் பண்ண வர சொட்டை கழிவி. ஐயா, என் சொட்டை கிழவி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுது? சொட்டை கிளிக்குனாமா இப்போ? ஏன்னா சொட்டை கிழவி 10 தூங்கி நிற்குது. நம்மள போனாட்டி எங்கே லீக் விட்டாங்களோ அங்கே தான் லீவ் விட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டு மட்டும் அங்கே போயிட்டாரு கைஸ். இங்கே எதுவுமே இருக்கிறதுனால அப்படியே நம்ம வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டே தேடி போயின்னுக்குறோம். ஒரு மாஸ்டர் கீ கச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். கிஷ்னு ஓடுறான் பாருங்க. இங்கேருந்தா திருக்கான் ஓடுறான். அப்படியே 100 கிலோமீட்டரில் ஓடுறான். எப்பா எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறான் ஐயா. இவ்வளோ ஸ்பீடெல்லாம் ஓடக்கூடாதுரா. இப்போ கேள்வி கேஸ் தான் எடுத்துக்கிற. நம்ம உள்ள போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே எதுவுமே இல்லை. சரி, ஓப்பன் பண்ணுவோம். நம்ம வேறு தெரியுமா, கன் பாட்டி வச்சுருக்குங்க. இவன் கெளியை போட்டோம். நம்ம அது வரைக்கும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சத்தம் போடுவோம், கெளி வரும். தள்ளி விட்றாடே, தள்ளி விடாதடா மண்டபையா. அடுத்தது வந்து நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ணலாம். கார் எஸ்கேப் இல்லைனா டோர் எஸ்கேப் பண்ணுறோம். அப்படி கன் எத்தனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவன் போய் தேடுறான். நம்ம இப்போ கன்று தான் வேலை பார்த்து நம்ம கன்னை வச்சு தான் நிறைய போட்டு தாக்க போகிறோம். போட்டு தாக்குன்னு இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவன் மேலே ஏதோ கெச்சிருக்குன்றாரு. எடுக்க முடியல. எத்தாச்சு போய் ஏற்றலாம். மேலே வந்து காக்கா இருக்கிற இடத்துல இருக்குது. கெளியோட ஃபேவரட் ரூம் அங்கே தான் இருக்குன்றான். இந்த ஓடுறான் பாருங்க, பைத்தியக்காரன். அவன் எங்கே வேணால் போகிறான். சொல்லாமல் விட்டு போவாங்க அந்த பையன்.
கேள்வி இன்னும் பராக்கு தான் பார்த்துன்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கெச்சிச்சு கைஸ், கன்னு கெச்சிச்சு கைஸ். இவ்வளோ நானாக அந்த கேள்விவான்னு பார்த்துடுறேன். இனி போடுறது ஃபுல்லாக குண்டுலாம் அந்த கேள்வி மண்டையிலே இறங்கணும் கைஸ். எப்படி மண்டையிலே இறங்கணும். ஒரு குண்டு அது மறக்க முடியாத மாதிரி அடிக்கணும். டே ஒன்லி எஸ்கேப் ஆகிறோம். அதான் இப்போ நம்மளோட டார்கெட் கைஸ். கண்ணை கெச்சிச்சு, கன் எத்தணும். இப்போ கேள்விக்கு தான் வெயிட் பண்ணணும். வேறுனா வழி இது மேலே வரான் பாருங்க கைஸ். அண்டாவாயன் போகிறாரு. சொட்டை கேள்வியை தேடினுங்களாம். ஏதாவது வேறு ஏதாவது பொருள் சொட்டை கேள்வி இங்கே தான் இருக்குது. சொட்டை கேள்வி, சொட்டை கேள்வி. எப்போ நாடா பாய் பயமுத்துற மாதிரி வராங்க. அவன் யாரா நீ? பேர்த் சீட்டு போட போகிறாரு. நான் பார்க்கலாம். மாஸ்டர் கீ இருக்குடா, தண்டோண்டா மாஸ்டர் கீ. ஏன்டா மாஸ்டர் கீலாம் பார்க்குறேன். கீழே போட்டு போகிறான் பாரு. ஏன்னாடி அந்த அப்படியே வச்சு அந்த கேள்வி வச்சு போடுமேடா காக்காவுக்கு. ஷெட் நாடா ஒரு மனசாட்சி இல்லையாடா உனக்கு? மனசாட்சி, மானம், வெக்கம், சூடு சொல்லணும் எதுவுமே இல்லை. காவால் அத்தனை பேர் போடுறான். நம்பர் 2ன்னு போட்டிருக்கு. நாம் ஓப்பன் பண்ண போகிறதில்ல, நம்ம ஃப்ரெண்டு தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. நம்ம செயின் கட்டு கச்சிருக்கு. என்னடா கிடைக்க போகுது? சரி அவனில் போடுறா வெடிக்குதுடா. கிளியெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிற வீடை. என்னோட கிளி வருதானே அலறாங்க. கிளி வந்தா கேள்வி சொட்டை கேள்வி, சொட்டை கேள்வி, சொட்டை கேள்வி எங்கே போச்சு? புருஷன் கூட தூங்க போச்சு. சொட்டை கேள்வி, சொட்டை கேள்வி அச்சனையா போய் குதிக்கிறாங்க. சொட்டை கேள்வி அச்சனையா சந்தோஷமாயிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கும் சொட்டை கேள்விங்க ஆகாது. சிங்கிள்ஸ் போட்டுப்பாங்க 2 பேரும். அச்சுன்னு மால் வாங்க. நம்ம கன்னு ரிலோட் பண்ணிடலாம் முதல்ல போய்ட்டு. எங்கே போய்ட்டு அந்த பைத்தியாரன்? வெளில போய் பார்ப்பலாம். வெளில தான் போயிருப்பான். ரெஞ்சு கிச்சு ஓப்பன் பண்ணுறோம். ரெஞ்ச் ஆண்ட் இல்லைண்ணா ஆனா எங்கே இருக்கிறான்? ஐ நீட் எ வெஞ்ச் சாண்டில். அது யார் எனக்கு தெரியும். சும்மா போய் அழுத்தி பார்த்தேன் வருதான்ட்டு. வரமாட்டு. ஆமாம் இந்த கேம்லாம் கிராணினா சூப்பரான கேம். ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஓப்பன் பண்ணுறானா. பெப்பர் ஸ்ப்ரே, பேட்ரி, தேவையில்லாத பொருள்லாம் கிடைக்குது. ரிமோட் கண்ட்ரோல் ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு, அதான் தொட்டு பார்த்தோம். நம்ம என்னன்னா கை ஆர்வத்தில் விட்டுருவோம். உள்ள புக்கு கச்சா தான் ஸ்பைடர்கிட்ட போக முடியும். நான் பறகுறான். ரெட் சாண்டில் க்ரீன் சாண்டில் கச்சிச்சாண்ணா நாடா இது போக முடியல. சரி பேக் பின்னாடி போய்ட்டு வரலாம். குஸ்டா கைஸ் ரெட் சாண்டில் தான் கட்சி நினைக்கிறான். சுற்றுறான் பாருங்க. சுற்றுறான். ஏய் ஆம்பர் வந்துக்குதுடா. நிதிடான். நான் சுற்றணுமா? சுற்றுறா நீ. எத்தனை ஓடுறான் பாருங்க. 100. அதான் எத்தனை பறக்கிறதுக்கு தான் ஓடலாம். 100 கிலோமீட்டரில் பறப்பாரு. என்னடா அவ்வளோ உங்களை இதோ இருக்கா ஓட்டையில் சந்தில் என்னன்னா நம்மளாம் போய் போயிடுவோம். நம்மளாம் அதிக மேலே சூப்பராக போவார். இந்த மெசேஜ் வச்சுலாம் நான் என்ன பண்ண போகிறேன்? சம்மந்தம் இல்லாமலாம் இருக்குது. கிளிவி ஒரு மாதிரி இல்லை. அவன் எங்கே போயிருக்கான்? நான் கச்சிச்சு புக்கு கிடைக்கல. வெஞ்சாண்டில் வச்சு ஆமர் எத்துன்னு மேலே போயிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போயிருப்பான். எங்கடா போயிருக்கான்? கிளி மஞ்சிச்சு. கெளிவி ஓமை கெளிவி. ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு கெளிவியில் சொட்டை கெளிவி மண்டெல்லாம் வச்சு அமிச்சுக்கா. சொட்டை கெளிவிடா. சொட்டை கெளிவி உன் மண்டையை அளவு எடுக்கணும்னு ஆசையாகிறேன். செத்துச்சு சொட்டை கெளிவி. ஏன்னா சொட்டை கெளிவிலாம் நம்மளை அடிக்கிறதுலாம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்மளுக்கெல்லாம் 100 எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கெல்லாம் சொட்டை கெளி அடிக்கிறதுலாம் புரியுதுங்களா? சொட்டை கிளியெல்லாம் ஒரு ஜுஜிபி. அதெல்லாம் எப்படி ஒத்த கையிலே அடிப்பேன் சொட்டை கிளியெல்லாம். நம்ம ஸ்பெஷலுக்கு வச்சு நம்ம பால் ஓப்பன் பண்ணிடுறாரு. மீட் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த ஸ்பைடர் போனாலே கச்சிரும். ஆனால் நம்ம சேஃப் இல்லை, கீழே போகலாம். அவர் கன்று கேட்குறாரு நம்மக்கிட்டேருந்து. போடா தரலாம், கன்னுலாம் தரமாட்டேன். டே ஒன்ல எஸ்கே போனால் கன்று என் கையில் இருக்கணுன்றேன். சரி நான் ஏன் அப்புறம் என்னது அந்த ஊக்கு கன்று எடுத்துக்கிறேன்னான்றான். போடா எத்துக்கூடா போடான்னுக்கிறேன். இந்த கன்னுலாம் குத்தம் தோல்ச்சிருவாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு நாளைக்கு எஸ்கேப்பே பண்ண முடியல நம்மளால்.
அந்த ஃபுட்டேஜ் கூட நம்மக்கிட்ட இல்லை. எல்லாம் சிரிப்பாக நீங்கள் இருப்பீங்க அந்த ஃபுட்டேஜ்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா. இப்போ போயிடாரு. எங்கடா இப்போ எங்கடா ஆகுறேன்னு கேட்டுனுங்கிறான், சொல்லவே மாட்டான். என்னடா சொல்ல மாட்டான் அவன். கீழேன்றான். எந்த கீழடான்றா சொல்ல மாட்டான். எந்த கீழடாகிறான். ரீஸ்டாப் எத்தனை வர போகிறானோ. எந்த கீழடான்னு கேட்க மாட்டான், சொல்ல மாட்டானே. ஸ்பைடர் கீழே இங்கிட்ட எங்கடாகிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல நம்மளுக்கு. என்ன பண்ணலாம் இப்போ? அவனை வெட்டலாமா இல்லை பச்சு தூங்கலாமா? டே எங்கடா ஓப்பன் கூட பண்ணடா. ஆப்போசிட்டில் உட்காரன்னு பார்த்தா உட்கார முடியல. கெளியே வந்துடும்டா. அது பறவை கிரகத்தில் இருக்கிறானா? பறவை கிரகத்தில் இருக்கிறான். நேராக பறவை கிரகத்தில் தான் வந்தாச்சு. ஆனால் நம்ம கீழே போய் பார்க்கலாம். என்னடா காணும். ஏன் கண்ணு மட்டும் தான் இது. வாடா மண்டப்பையா கிளி வந்துருப்போம். நீ தாண்டா வேக போடணும்னு கத்துறாங்க. ஊன்ட்டு போடா முன்னாடி. எங்கே போகிறோன்னா ஃப்ரீ ஸ்டாப் வச்சு ஃப்ரீ ஸ்டாப்பில் அடிக்கலாமா கன்னில் அடிக்கலாமா கிளிவிய? ஃப்ரீ ஸ்டாப்பில் அடிக்கலாமா கன்னில் அடிச்சிடலாம் கிளிவி. சொட்டை கிளிவிங்க கிளிவி. ஃப்ரீ ஸ்டாப்பில் சாவடிக்க போகிறோன்னா இதில் அடிக்கலாமா? ஃப்ரீ ஸ்டாப்பில் சாவடி போகிறாருங்க நம்ம ஆளு. பாருங்க செத்துருவோம் பாருங்கப்பா. மூஞ்சி மேலே அடிச்சாங்க. கிளிவி பேனிக்குது. நாமே தெரில கிளிவிக்கலாம். ஷட் கிளிவி சிக்கன் பீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சிக்கன் லெக் பீஸில் சிக்கன் பீஸ் மட்டன் அந்தமாரி இது கிளவி. கீழே போகலாங்க. நம்ம ட்ராப் அங்கே வீசிடலாம். ஸ்பைடருக்கு இப்போ எத்தனை வந்துடலாமா? கன்னு ரூமில் போட்டு வரலாம் போயிட்டு. நான் எங்கே தான் போகிறான், நான் பண்ணுறானே தெரில. நாடா இது உருண்டுன்னு போது பாருங்க ஸ்பைடருக்கு. அதான் ஸ்பைடர் மாரி கோளாறாகுது இது. ஏஞ்சலினா ஒரு லூஸு. ஐயோ நல்லா சாவலை. நம்ம இப்படி ஓடிலாம். 2 பேருக்கு ரேஸ் வச்சுலாம். ஏன் முன்னாடி போகலான்ட்டு. நான் வந்து முன்னாடி போவேன். ஏன்னா நம்ம தான் எங்கடா ஆகிறான் பைத்தியக்காரன். எங்கடா இருக்கிற? எங்கெங்கேயோ ஓடுறான் இந்த பைத்தியக்காரன். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில. இந்த கீழேருந்து வரான். வேறு வேலை இல்லை நினைக்கிறேன் இவனுக்கு. அங்கே எதுவுமே இல்லை. செக் பண்ணியாச்சு. அங்கே தான் போய் பார்ப்பான். செயின் கட்டுற நம்ம எடுத்துப்போம் கீழே. யார் முதல்ல ஆய்க்கு போயிட்டேன் மாட்டாடி. சொட்டை கிளி வந்து அச்சிட்டு போதுடா. கீழே போட ஒழுங்கா. கீழே போக மாட்டான். போயிட்டாங்க. குட் பாய். இப்போ திரும்பி கீழே போகலாம். ரெஞ்ச் சூப்பர். போன மேட்ச் பெட்ரூமில் கெச்சிச்சு. இந்த வாட்டி இங்கே கிடையாது. நம்பர் 2 தான் ஓப்பன். நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். அவன் தான் ஓப்பன் பண்ணுவான். ஓடு 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 ஓடு. 8 கால் பூச்சி அப்படி ஓடுது. நம்ம எப்படி ஓடலாம்? 2 காலை வச்சுக்கிட்டு 8 கால் பூச்சி 2 கால் பூச்சி. எப்படி ரைமிங்? வாட் ஏ ரைமிங். 8 கால் 2 கால். வாவ் 8 கால் 2 கால். அவன் டனல் உள்ள போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வராங்க. அப்பப்போ கோளாறாயிட்டான் அவன். விட்டு ஓடுறான் அவன். இப்போ நம்ம எப்படி ஓட போகிறோம்னா தலை தெரிச்சுன்னு ஓட போகிறோம். விட்டு ஓட்டான். சேஃப் கீ கட்சின்னு. சேஃப் கீழே என்ன இருக்க போகுதுன்னு தெரில. ஏதாவது நம்மளுக்கு தேவையான பொருள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உட்டன் ஸ்டிக்குங்க கெச்சிருக்குது. இன்னும் ரெஸ்டின் பேட்லாக்கி மட்டும் கெச்சா நம்ம எஸ்கேப்புங்க. செயின் கட்டுற கூட நம்ம கையில் தானே வச்சு சுற்றி நிற்கிறேன். ரெஸ்டின் பேட்லாக்கி மட்டும் எங்கே இருந்துச்சுன்னா அது எடுத்துட்டா நாம் தான் எஸ்கேப்பு. நம்ம தான் என்னடா பண்ணுறே. வாடா உள்ள. நாம் தள்ளி போயிடலாம். கீழே குச்சிடுவான். உடன் ஷீக்கு போட்டு தான் இறங்குவார் அவர் எப்பவுமே. ஏலே என்னாலே பண்ணுற. போகலாம் போகலாம் போகலாம். போக மாட்டான்டா இவன் வேற. போக மாட்டான். கிளவிங்க தான் போகுது. சரி கிளவி இல்லை எதில் இல்லைங்க போகுது. டேய் அவன் ஓடுறான் போகிறா தலை தைச்சிக்கிட்டு. அந்த சந்தில் பூந்து அந்த சந்தில் போய்டுற அவர்லாம் திறமை. எல்லா திறமைன்னுவான். டே இந்த சந்தில் பூந்து இந்த சந்தில் அவர் சொன்னா இந்த சந்தில் அவர்னா அவன்லாம் திறமை. இந்த சந்தில் பூந்து வருவான். செத்துருவான் நினைப்போம். திடீர்னு வந்து நிற்பான் பேன்ட்டு. இந்த சந்தில் போக சொன்னால் வர மாட்டான் பாரு. இன்னும் ரெஸ்டின் பேட்டில் ஆக்கி மட்டும் தான் நல்லா எஸ்கேப்புக்கு. சரி மேலே போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு வாடான்றோம். போக மாட்டான் பயந்தாங்கோலி. போடா மேலே போய்ட்டு ஓப்பன் பண்ணுறான். அப்போலாம் இருங்க ஐஸ் நம்பால் போயிட்டு சாவோட வாடான்றோம்.
எத்தான் நம்ம போய்ட்டு ஓப்பன் பண்ணி அசல்ட்டாக எஸ்கேப் ஆகிடலாம். அதுவும் நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கும். நாடா பண்ணுறோம் இதில் மட்டும் ரெஸ்டிங் பேடில் இருந்துச்சுன்னா எஸ்கேப் தான். நம்ம மாஸ்டர் கீழே நான் கிடைக்க போகுது தெரில, பார்க்கலாம். வாட்டர் மெலான் கிடைச்சா கூட பரவாயில்ல, அதில் தான் கிடைக்கும். வாட்டர் மெலான் அல்லது ரெஸ்டிங் பேடில் அதான் கிடைக்கும். என்னடா முச்சி ஆளுக்கான வேலை முச்சானா தெரில. வெயிட் பண்ணுவான் அவனுக்கு வசம். ஓடுறாங்க, வாட்டர் மெலன் எடுத்துட்டாங்க. பூச்சி வருதுன்றான், ஆனால் ஒரு பூச்சி கூட காணும். அட பூச்சி வாயா இப்படி போடா, வர்றான் பாரு. என்னடா உட்காந்து என்னடா ஸ்லோவாக போகிறோம். உட்காந்து மெனிக்கிறோமா, இதே பொழப்பு நம்மளுக்குலாம். ஓடுது வெட்டிக்கால் பூச்சின்னு தப்பிச்சாச்சு. நம்ம பாட்டுன்னு மேலே போக வேண்டியதான். அவன் ஏதோ எடுத்துன்னு போகிறான் வாட்டர் மெலான் எடுத்துன்னு. இப்போ ஏதாவது வேலை பார்த்துருப்பான் பார்த்தீங்களா. அந்த வாட்டர் மெலான் கட் பண்ணுறத ஊற்றி இப்போ வேறு டீசெண்டாக ஒரு வேலை பார்த்துன்னு இருப்பான். இப்போ எங்கே இருக்கிறானே கூட தெரில, சொல்ல கூட மாட்டான் வாய் தந்து. சரி நம்ம வெளில போய் நிற்போம். வெளில இருப்போம் சொல்கிறான். கேட்டால் மேலே ஸ்பெஷல் கீ ஓப்பன் பண்ணுறதுக்குடா என்னப்பான் போயிட்டு. இந்த மாதிரி தான் பண்ணுவான் சில நேரத்தில். அப்படி தான் பண்ண மாட்டானேன்னு வருவான். நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது நம்ம பாரதியார் சொல்கிற டைலாகு. அதே நாம் சொல்லுவோம். மாசா கெத்தா. இன்னும் யாருமே வரல. கேள்வி தான், சொட்டை கேள்வி தான் வரல. அந்த சொட்டை கேள்வி தான் வெயிட் பண்ணுவோம். என்னடா இது ரொட்டேட் பண்ணலாமா? நம்ம ரொட்டேட்டே கூட பண்ண முடியல. எங்கடா இருக்கிறான் எல்லாம்? எங்கே இருக்கிற? கிராணியை போட்டு தள்ளுன்னு வரான். கிராணியை போட்டு சொதுறான். இங்கே தாண்டா இருக்கிறான். வாடான்னு கூப்பிட்டா வர மாட்டான் பாருங்க. உள்ளே போகலாம். எங்கே போயின்னு வரான் ஆளு? இங்கே தான் இங்கே சுற்றினுப்பான். பார்க்கலாம். கிராணி எங்கே செத்துக்குதா அந்த சைடு தான் போயிருப்பான் அவன். கிராணி எங்கே செத்துருக்கு அங்கே தான் போயிருப்பான். ஒரு இடத்துல ஒன்று சரி மேலே போய் வைப்பான். மீட் வச்சுட்டுக்கிறான். மீட்டு சாப்பிட்டு வருதுங்க. மீட்லேருந்து ஏதோ எடுத்துட்டுக்கிறான். தெரில ஏதோ எடுத்துக்கிறான் கைஸ். ஜாலியாக இருக்கிறான், குதிக்கிறான். ரெஸ்டின் பேட்டில் இருக்கீங்க அவங்ககிட்ட. அவள் தான் கைஸ் நம்ம எஸ்கேப் கைஸ். நம்மளுக்கு குஷியாகுது, நம்ம எஸ்கேப் ஆக வரும். அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் ஆகிறோம். நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம தனியாக எஸ்கேப் பண்ணிக்கிறோம். இவங்க கூட சேர்ந்து தான் ஃபஸ்ட் டைம் நம்ம எஸ்கேப் பண்ணுறோம். ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. போகலாம். நிற்கிறான். எட்டிக்கால் பூச்சி பார்த்தா. டேய் பயந்தாங்கோலி பையா, இவெல்லாம் பயந்தாங்கோலியாக. நான் சரியான பயந்தாங்கோலி. வாடா அப்படியே பின்னாடி வாடா. பயந்தாங்கோலி. ஓடா உள்ள போடா. அவர் வந்து என்னடா அப்படி ஓடுறான், வழி தெரில. வா சண்டை கூப்பிடுறாங்க அந்த பூச்சி கூட. பயந்து ஓடி வரான் பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறான் பூட்டை. ஓப்பன் பண்ணிட்டாருங்க. நம்ம உடன் ஸ்டிக்கை மட்டும் திரும்பி வச்சுட்டு டான்ஸ் ஆடலாம். எட்டு மூடுகா. ஏய் திருக்கலாம். உடன் ஸ்டிக்கை திருவிட்டோம். த டனல் வில் பி ஓப்பன்டு. வெளில போகலாமா? உயிரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் வீடை. லிஃப்ட்டில் போய்ட்டு வா. மாசா இருக்கும். அவர் லிஃப்ட்டில் போகிறாரா மாசா. நீ போய்ட்டு வாண்ணா. எட்டுக்கால் பூச்சி தான் போகுது. நான் உள்ளே உக்காரலாம். சீக்கிரம் வாடா. போயிட்டு நான் ஓடிடலாமா வேணாமா? ஓடுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் நம்ம கூட ஹெல்ப் பண்ணிக்கிறானே, நம்மளும் ஹெல்ப் பண்ணணும்ல. அதான் நம்ம நல்ல பிள்ளைக்கு அழகு. எதுவும் இல்லை. இப்போ போய்ட்டு அவனுக்கு கீழே ஏறி கூட்டு வந்துடலாம். ஓடலாம். அவனுக்கு நம்ம ஏறி கூட்ட தெரியக்கூடாது. அந்த பூச்சி கையை தடுத்துறான். நான் பார்த்துன்னு தானே அந்த இங்கே நின்றுன்னு ஓடி வரான். சொல்லலான்னு பார்த்தா அது ஓடி வந்துட்டான். அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக வரும். கேள்வி பாருங்கள், சொட்டை கேள்வி அப்படியே 2 கண்ணால் பார்க்குது பாருங்கள். நீ ஒழுங்காக பார்த்துருந்த சூப்பராக பார்க்குற. இதோட எனக்கு எவ்வளோ லாஸு இவங்கள பிடிச்சாச்சதில்ல. ஒருத்தன் தான் நான் உண்மையாக கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்குது. சரி இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். விட இதெல்லாம் சோகமாகற. பார்த்துக்கலாம். ஏன் சொட்டை கேள்வி. பாய் காய்ஸ்.